வணக்கம். நவம்பர் 20ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று நவம்பர் 19ஆம் தேதி நிஃப்டி 0.3% அதிகமாக க்ளோஸ் ஆகியிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 18,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. மறுபடியும் 3,400 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,700 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு நவம்பர் 20ஆம் தேதி ஸ்டாக் மார்க்கெட் விடுமுறை. மகாராஷ்டிரா தேர்தலை முன்னிட்டு விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று ஷேர் மார்க்கெட்டில் உலக மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ரெட்டில் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.7% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் இன்னைக்கு விடுமுறை. என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓ குறித்தான அப்டேட். சப்ஸ்கிரிப்ஷன் நேற்று முதல் நாள் முடிவில் எவ்வளவு ஆகியிருக்கு? ரீட்டைல் கேட்டகரி பார்க்கும்போது 147% ரீட்டைல் கேட்டகரி மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. ஓவராலாக பார்க்கும்போது 36% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. பாரத் ஃபோர்ஜ் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அட்வான்ஸ் டவுட் ஆர்டிலரி கன் சிஸ்டம் அந்த கான்ட்ராக்டுக்காக நெகோசியேஷன் போய்கொண்டிருப்பதாக பாரத் ஃபோர்ஜ் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. எல்டிஐ மைண்ட்ரி தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க நெக்ஸி குரூப்புடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அவங்களுக்காக ப்ராஜெக்ட் செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. என்ன கால அளவு, என்ன தொகைக்குன்ற தகவல் அவங்க வெளியிடல. இந்த நெக்ஸி குரூப் அப்படின்றது யூரோப்பை சார்ந்த பேடெக் ப்ரொவைடர்ன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க எல்டிஐ மைண்ட்ரி. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. அவங்க சில ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்யக்கூடாது அப்படின்றத நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. எந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது அவங்க தெளிவுபடுத்தலை மன்னிக்கும். என்ன குற்றச்சாட்டு? ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பயன்பாடு அதிகமாக இருக்குது. அவங்க அளவிற்கு மீறி அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸை பயன்படுத்தியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு. அதனால் அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ், குறிப்பிட்ட பிராட்சஸ் அவங்க விற்பனை செய்யக்கூடாதுன்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. எந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற விளக்கம் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் வெளியிடலை. பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நேற்று இன்ட்ராடேல 15% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18 ஒரு அப்டேட் கொடுத்துருந்துருக்காங்க. என்ன செய்தினா, அதானி குரூப் இந்த கம்பெனியை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 60% ஸ்டேக்கை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு கம்பெனி தரப்பில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதானி இன்ஃப்ரா இந்தியா லிமிடெட் டேக் ஓவர் பண்ணுறாங்க. 30% ஸ்டேக்கை நிறுவனர்கள் மற்றும் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்க ஷேர்ஸை வாங்குறாங்க. அதனால் மேனேஜ்மெண்ட் மாறுறதுனால செபி விதிப்படி அவங்க பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட 26% ஷேர்ஸை வாங்குவதற்கு ஓப்பன் ஆஃபர் வழங்க வேண்டும். அதையும் செய்திருக்கிறாங்க. அதாவது 1.03 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்குவதற்கு முன் வந்திருக்கிறாங்க. அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை $642.06. நேற்று க்ளோசிங் $671.75. ஸோ கம்மியாகத்தான் அவங்க விலையை கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் ஆஃபரும் இப்போ அதானி குரூப் அளிச்சிருக்கிறாங்க பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ்க்கு. என்பிசிசி தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய மதிப்பு $112 கோடி. ஷில்பா மெடிக்கேர் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடி நிறுவனம் தான் ஷில்பா ஃபார்மா லைஃப் சயின்ஸ் லிமிடெட். அவங்களுடைய ஒரு மருந்துக்கு யூரோப்பியன் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. சர்டிஃபிகேட் ஆஃப் சூட்டபிலிட்டி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. எதற்கான மருந்து இது? நெஞ்சுவலி மற்றும் பிளட் ப்ரெஷர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஷில்பா மெடிக்கேர். ஆயில் இந்தியா தரப்பு அப்டேட் இருக்குது. டோட்டல் எனர்ஜிஸ் மற்றும் ஆயில் இந்தியா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. மீத்தேன் எமிஷன்ஸ் டிடெக்ஷனுக்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க ஆயில் இந்தியா. பிபிசிஎல் தரப்புல அப்டேட் இருக்குது. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. $1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் பிபிசிஎல்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? வேப்பர் ரிகவரி சிஸ்டம்ஸை அவங்க அமைக்காமல் விட்டுருக்கிறாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இதை அமைச்சிருக்கணும், அதை அமைக்காமல் விட்டுருக்கிறாங்க பிபிசிஎல். அதனால் $1 கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. பிபிசிஎல் அதற்கான அப்டேட்டும் கொடுத்துருக்கிறாங்க. அந்த வேப்பர் ரிகவரி சிஸ்டம் விஆர்எஸ் அமைச்சிக்கிட்டு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க 28 இடங்களில். அதனால் அவங்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை முன்வைக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட. ஆனால் இப்போதைக்கு $1 கோடி அபராதத்தை விதிச்சிருக்கிறாங்க.
ஹேவல்ஸ் இந்தியாவுக்கு ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1865 ரூபாய். தற்போதைய லெவலில் இருந்து 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஹேவல்ஸ் இந்தியா தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தில் அவங்க ரெஃப்ரிஜரேட்டர் உற்பத்தி ஆலையை அமைக்க இருக்கிறாங்க. 480 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. என்ன உற்பத்தி திறனில் இதை அமைக்கிறாங்க? 14 லட்சம் யூனிட்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் ஒரு ஆண்டிற்கு 14 லட்சம் யூனிட்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய திறனில் அமைக்க இருக்கிறாங்க. நிதியாண்டு 2027 Q2க்குள்ளார இது முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஹேவல்ஸ் இந்தியா. டிசிஎம் ஸ்ரீராம் தரப்பில் வந்து அப்டேட் இருக்கு. போன ஆண்டு அக்டோபர் மாதத்திலே அவங்க அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய சுகர் ஆலையை விரிவாக்கம் செய்ய போகிறதாக, அவங்களுடைய கேன் கிரஷிங் கெப்பாசிட்டியை உயர்த்த போகிறதாக சொல்லியிருந்தாங்க. அது இப்போ முடிவுக்கு வந்திருப்பதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க டிசிஎம் ஸ்ரீராம். 4 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் இருக்கக்கூடிய அரசுடைய ஷேர்ஸ் அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மைனாரிட்டி ஸ்டேக் அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வங்கிகள்? அது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க் மற்றும் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மத்திய அரசு கைவசம் 93% ஸ்டேக் இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 96%, யூகோ பேங்க்கில் 95% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் 98% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. பிஜி எலக்ட்ரோபிளாஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இன்ட்ராடேல 15% அதிகரித்தது. முக்கிய காரணம் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருப்பது, அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மற்றும் பேட்டரி அசம்பிளி வெஞ்சரில் நுழையிறாங்க. இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோங்க. அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். நேற்று பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. ஹிசார் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க போட்டிருந்த ஒரு இன்சூரன்ஸ் கிளைமுக்கு இப்போ செட்டில்மெண்ட் வந்திருக்கு. 2.4 கோடி ரூபாய் கிளைம் போட்டிருந்திருக்காங்க. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி செட்டில் பண்ணியிருப்பது 1.65 கோடி ரூபாய். இது அக்டோபர் மாதத்தில் அவங்களுக்கு தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. அதற்கு பிறகு அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த செட்டில்மெண்ட் வந்திருப்பதாக ஹிசார் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. நேற்றே சில ஸ்டாக்ஸ் கீழே விழுந்தது இன்ட்ராடேல. அதற்கு என்ன முக்கிய காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அரசு ஒரு முடிவெடுக்க இருக்கிறாங்க. 100% எஃப்டிஐயை அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த செக்டரில் அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு முக்கியமாக சொல்லியிருந்திருக்கிறாங்க. நேற்று இந்தியன் ஸ்டாக்ஸ் இந்த செக்டரில் இருக்கிறது கீழே விழுவதற்கு தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கொல்கட்டாவில் 53 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ராஜெக்டை அமைக்க இருக்கிறாங்க. இது வழியாக அவங்களுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இண்டஸ் டவர்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இண்டஸ் டவர்ஸ்க்கு எதிர்பார்க்குற டார்கெட் 485. திங்கக்கிழமை க்ளோசிங்கில் இருந்து 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. 35 ரூபாய் ஒரு ஷேருக்கு. அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 29. அதற்கான பேமெண்ட் 30 நாட்களுக்குள்ள செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா. இந்தியன் ஹோட்டல்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். நேற்று ஷேர் பிரைஸ் ரெக்கார்ட் ஹையாக எட்டியிருக்கு. கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கிடைத்த தகவல் என்னன்னா, 2030க்குள்ளார அவங்களுடைய கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இரட்டிப்பாக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. அதாவது 15,000 கோடி ரூபாயை எட்ட வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. அதே போல் அவங்க கைவசம் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸுடைய எண்ணிக்கை இப்போ 350, அது 700ஆக உயர்த்த வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு வெஸ்ட் பெங்கால் அரசு கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 13 ஹைபிரிட் ஃபெரிஸ்க்கானது. இதோடைய மதிப்பு 226 கோடி ரூபாய். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கோவாவில் ஒரு மினரல் பிளாக்குக்கான ப்ரிஃபர்ட் பிட்டராக ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் நவம்பர் 12 நடைபெற்றது. டாடா பவர் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. பூட்டானில் இருக்கக்கூடிய ட்ரக் கிரீன் பவர் கார்பரேஷன் லிமிடெடுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. க்ளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா பவர். ராஜு இன்ஜினியர்ஸ் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. 1 ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. 3 ஷேர் வைத்திருந்தால் அதற்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 2. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஒரு செய்தி. என்ன செய்தினா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மற்றும் ஸ்கோடா வோல்க்ஸ்வேகன் இந்தியா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கின்ற சவால் நம்ம முன்னே பார்த்துருந்தோம். ஆனால் அது இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு செய்தி வெளியிட்டிருந்திருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். இது குறித்து தான் விளக்கம் கேட்டிருந்திருக்கிறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா விளக்கமும் கொடுத்துருக்காங்க. எந்த அப்டேட்டும் இப்போதைக்கு வெளியிடுறதுக்கு மாதிரி எதுவுமே இல்லை. அந்த பேச்சுவார்த்தை போய் கொண்டு தான் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு முடிவு எட்டப்பட்டால் நாங்கள் வெளியிடுவோம்னு பதில் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. எல்ப்ரோ இன்டர்நேஷனல் லிமிடெட் ஒரு புது முதலீடு செய்திருக்கிறாங்க. டைட்டன் கம்பெனியில் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க 10 கோடி ரூபாய்க்கு. கிராசம் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க முன்னவே அறிவிச்சிருந்தாங்க 6 பெயிண்ட்ஸ் உற்பத்தி ஆலையை திறக்க இருப்பதாக. அதோடைய 4வது ஆலையை இப்போ திறந்திருக்கிறாங்க. கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கியிருக்கு கர்நாடகா மாநிலத்தில். இதோடைய உற்பத்தி திறன் 230 MLPA. MLPன்றது மில்லியன் லிட்டர்ஸ் பெர் ஆனம். முன்னவே அவங்க அறிவித்தது 6 உற்பத்தி ஆலையை திறக்க போகிறாங்க. அதோடைய ஒட்டுமொத்த திறன் 1332 MLPAவாக இருக்கும்.
இதற்காக 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக. அதில் 4 இப்போ ஆப்ரேஷனில் இருக்குது. மீதி 2 ஸ்டேட்டஸையும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பூனேல இருக்குது, அதில் ட்ரையல் ப்ரொடக்ஷன் போய்கொண்டிருக்கு. மற்றொன்று கரக்பூர் கொல்கட்டா பக்கத்தில், அதுவும் திட்டமிட்டபடியே போய்கொண்டிருப்பதாக விளக்கம் கொடுத்துருக்காங்க கிராசம் இண்டஸ்ட்ரீஸ். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் நேற்று அதிகரித்திருக்க வேண்டும். ஜிண்டால் வேர்ல்டு வைட் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 800% வால்யூம் அதிகரித்தது. கார் ட்ரேட் 11% ஷேர் பிரைஸும் 270% வால்யூம் அதிகரிப்பு. ஹெர்குலஸ் ஹாய்ஸ் 9% ஷேர் பிரைஸும் 596% வால்யூம் அதிகரிப்பு. ஜென்சால் இன்ஜினியரிங் 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 134% வால்யூம் அதிகரிப்பு. கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் 8% ஷேர் பிரைஸ், 1036% வால்யூம். எம்டார் டெக்னாலஜிஸ் 8% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 485% வால்யூம் அதிகரித்தது. EID பேரி 7% ஷேர் பிரைஸும் 258% வால்யூம் அதிகரிப்பு. பேங்கோ ப்ராடக்ட்ஸ் 6% ஷேர் பிரைஸ், 3273% வால்யூம். நியூஜென் சாஃப்ட்வேர் 6% உயர்ந்தது, 595% வால்யூம் அதிகரிப்பு. கிரி இண்டஸ்ட்ரீஸ் 6% ஷேர் பிரைஸும் 177% வால்யூம் அதிகரித்தது. ஜி என்டர்டெயின்மெண்ட் 6% உயர்ச்சி பெற்றது, 133% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஹொனாசா கன்சியூமர் 11% வீழ்ச்சி, ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம், 253% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்ரீ திருப்பதி 8% வீழ்ச்சி, 1000% வால்யூம் அதிகரிப்பு. கார்வார் டெக்னிக் 6% வீழ்ச்சி, 998% வால்யூம் அதிகரிப்பு. JSW ஹோல்டிங்ஸ் 5% சரிந்தது, 128% வால்யூம் அதிகரிப்பு. கெரியர் பாயிண்ட் 4% வீழ்ச்சி, 215% வால்யூம் அதிகரிப்பு. எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் 4% சரிந்தது, 176% வால்யூம் அதிகரிப்பு. டைன்வாலா கெமிக்கல்ஸ் 4% வீழ்ச்சி, 1500% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.